ஹாய், இது ப்ரெக்னென்சி டாக்டர். ஆக்சுவலி எனக்கு சிசேரியன் பண்ணி கிட்டத்தட்ட 3 டேஸ் நினைவு வரல. அந்த ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்ததுனால எனக்கு எதுவுமே நினைவு வரல. 3rd டே வந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி எந்திரிக்க முடியல. ரொம்ப எந்திரிச்சு பார்த்தேன், திரும்பி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ தூங்கிட்டேன். 4th டே எந்திரிச்சு எல்லோரும் எந்திரிச்சு நடக்கணும், ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும், அப்போ தான் சரி வரும், அப்போ தான் உங்களுக்கு பேபி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிஜமாலுமே அன்றைக்கி எந்திரிச்சு உட்காருங்கும்போது பயங்கர பெயின். அந்த ஸ்டிச்சிங்லாம் போட்டிருப்பாங்களே, பா லைஃப்பில் நிறைய விஷயம் க்ராஸ் பண்ணி வந்துருச்சு. அந்த பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அந்த எந்திரிச்சு நல்லா பெட்டில் படுத்திருந்து எந்திரிச்சு அங்கேயே பெட்லேயே சாஞ்சு இருந்தது, நிமிர்ந்து உட்காந்து எந்திரிச்சு கீழே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. அழுகையே வந்துடுச்சு, அழுதுட்டேன். பயங்கர பெயின். எந்திரிச்சு கீழே கால் மட்டும் எடுத்து வச்சுட்டு திரும்பியும் படுத்துட்டேன். அப்புறம் திரும்பியும் ஈவினிங் திரும்பியும் அவரை வர சொல்லி அவரை பிடிச்சிட்டு எந்திரிச்சு சேரில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஓரளவு கொஞ்சம் பெயின் கம்மி லைட்டாக கம்மியாச்சு. அப்புறம் அடுத்த நாள் அம்மாவை கூட்டிகிட்டு நானே போய் ப்ரஷ் பண்ணுறேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் நடந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தம்பி காமிச்சாங்க. உண்மையாலுமே இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி ரொம்ப ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ஹாப்பியாக போச்சு. டெலிவரி பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக போயிடுச்சு. ஏன்னா ஜஸ்ட்டு பிளட்டை மட்டும் நமக்கு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போன டைமில் இல்லை சிசேரியன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் திருப்பி சொல்லிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஐடியாலே வரல, அந்த மாதிரி ஒரு தாட் என் மைண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் சிசேரியன் பண்ணி பேபி வெளியே எடுத்தால் தான் ப்ரெஷர் கம்மியாகும், அப்போ தான் பிளட் ஏற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நடந்தது. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு நான் அந்த சிசேரியன்லாம் முடிஞ்சு அம்மா கூட்டிகிட்டு நடந்த அன்னைக்கு பேபி கொடுத்துட்டாங்க. என்கிட்ட பேபி கொடுத்துட்டாங்க. இந்த சென்ஸ் பேபியை போய் என்னை பார்க்க விட்டாங்க. பிகாஸ் பேபியும் என்ஐசியூவில் இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு முதல் டைம் நான் என்னோடய குழந்தைய பார்க்கும்போது இங்கேருந்து என்னை வீல் சேரில் 2nd ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் கூப்பிட்டு போனாங்க. வீல் சேரில் கூப்பிட்டு போயிட்டு தம்பியை மாஸ்க்கு, அந்த கவுனு, பேஷண்ட் கவுன்லாம் இருக்கும், அந்த கவுன்லாம் போட்டு தான் தம்பி பார்க்க விட்டாங்க. தம்பி பார்த்தேன், அழுதேன், அப்புறம் திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் சீஃப் டாக்டர் பார்த்தாங்க. சுசித்ரா மேம் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன ஜெனரல் வார்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஜெனரல் வார்டு பக்கத்துலேயே தான் என்ஐசியூ இருக்குது, நீ அடிக்கடி போய் தம்பி பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஜெனரல் வார்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தம்பி போய் பார்த்தேன். அவங்க 3 hours ஒன்ஸ் மட்டும்தான் தம்பி பார்க்க வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போய் 3 hours ஒன்ஸ் தம்பியை பார்த்தேன். அன்னைக்கு ஒரே ஒரு டைம் ஃபீட் பண்ண அலோவ் பண்ணாங்க. சாதாரணமாக இன்றைக்கி நான் அந்த ஃபீடிங் ஓரளவு சாதாரணமாக பண்ணுறேன். பட் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபியராக, நர்வஸ்னஸாக என்னன்னே தெரில. ஃபீடிங்கிறது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் அங்கேருந்து நர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுங்கிறது ரொம்ப கிளியராக பொறுமையாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஒரு 2 days 3 days தம்பி என்ஐசியூலேயே, அதாவது நான் ஐசியூவில் இருக்கும்போது தம்பி என்ஐசியூவில் இருந்தால், நான் ஐசியூலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் தம்பி என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 3 days கழிச்சு தான் தம்பி நான் சொன்னேன், நான் மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் சார், 9 days ஆச்சு, தம்பி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க 4 நாளில் திரும்பி தம்பியை ரிவ்யூ கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணி, ஒரு நாள் நீங்கள் ரூமில் வச்சுருங்க, ஓகேனா நான் உங்களை அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் தம்பி ரூமில் வச்சுருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு நேராக மலையாளப்பட்டி தான் போகணும். அவர் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days ஆகுது என் கூட இரு, அதுக்கப்புறம் நீ தம்பி கூட்டு திருச்செங்கோடு சொன்னார். ஆக்சுவலி என்கிட்ட அட்வைஸ் பண்ணது என்னென்னா, டாக்டர்ஸ் அங்கே சிஸ்டர் சொன்னது என்னென்னா, வார்மாக வச்சுக்கணும், ஃபேன்லாம் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, மலையாளப்பட்டி போய் 4 days அவனுக்கு ஃபேன் போடல, ஏசி போடல, வெயிலில் காமிக்கல, எதுவுமே பண்ணல. ரொம்ப ஹீட்லேயே தான் இருந்தான். 4 நாள் இருந்துட்டு கிட்டத்தட்ட வெனஸ்டே எகெயின் ஹாஸ்பிட்டல் போகணும், March 4 ரிவ்யூக்காக. இப்போயும் அதே தாட் தான் போகணும். ரிவ்யூ போனால் டாக்டர் பார்க்க போகிறாங்க, பார்த்துட்டு நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு தாட்டில் தான் போகணும். நான் எனக்கு போயிட்டு அந்த தையல் இருக்கும், அதை கட் பண்ணாங்க.
அப்புறம் தம்பிக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. தம்பிய பார்த்தோன்னே டாக்டர் வந்துட்டு அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பிஞ்சு கையில் ஊசி குத்துறத பார்க்கவே எனக்கு அழுகையான அழுகை. அப்புறம் டெஸ்ட் பண்ணால் ஜாண்டிஸ் 15ல் இருந்துச்சு. அட்மிட் பண்ணுன்ட்டாங்க. அப்புறம் நான் போய் சார் கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக தம்பி ஹாஸ்பிட்டலில் 2 நாள் 3 நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் ரொம்ப ஒரு மாதிரி அழுற மாதிரி ஆனோன்னே சார் வந்து மேலே மதர்ஸ் வார்டு இருக்குது, அங்கே போயிட்டு நீ பையனோடய இருந்துக்கோமா, ஆனால் அவனை வந்து ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2.5 days வந்து ஃபோட்டோ தெரப்பியில் தான் இருந்தான் தம்பி. 2.5 days ஃபோட்டோ தெரப்பியில் இருந்ததுக்கப்புறம் படிப்படியாக 7.5 வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரைடே ஈவினிங் 6:30 7 தான் நான் கிளம்புனேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து. கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் 10:30 சம்திங். திருச்செங்கோடு வந்தோம். நான், என் வீட்டுக்காரர், எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் குட்டி தம்பி.